மீண்டும் நாங்கள் எல்லோரும் எங்கள் மண்ணிலே வந்து குடியேறி உமது இல்லத்தில் உம்மை போற்றி புகழும் வரம் எங்களுக்கு தாரும். காணிக்கை மாதாவே, எங்கள் பாதுகாவலரே, எங்களை இங்கு கொண்டு வந்து குடியமரச் செய்த இடம் கடந்து வந்துட்டு கடலோ மண்ணின் இந்து மத சொந்தங்களுக்கும் மற்றும் எமது பங்கு மக்களுக்கும் எமது இதயம் கனிந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்திருக்கின்றோம். ஊருக்கென அர்ப்பணிவு செய்யப்பட்ட அர்ப்பணிவு நாயகன் பங்கு தந்தை அர்ப்பணி டி.ஜே. தேவராஜன் அவர்களை இந்நேரத்திலே நான் நினைவுபடுத்தி அவருக்கு நமது நன்றிகளையும் பாராட்டுகளையும் நேரத்திலே கூறிக்கொள்ளுகின்றேன். காணிக்கை மாதாவே, உம் புகழை பாடி துதித்திடுவோம், என்னாலும் பாடி துதித்திடுவோம். காணிக்கை மாதாவே, உம் புகழை பாடி துதித்திடுவோம், என்னாலும் பாடி துதித்திடுவோம். அன்புள்ள உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சார்ல்ஸ். காணிக்கை மாத ஆலய பெருவிழா நிகழ்வை 2 பகுதியாக பிரித்து முதல் பகுதியை பதிவேற்றினேன். அந்த வகையிலே 2வது பகுதி திருப்பலி பூசை. அந்த பூசை 1 மணியும் 50 நிமிடங்களும் காட்டியது. என்ன செய்வதென்று திக்குமுக்காடி போனேன். இந்த அவசர யுகத்தில் எமது வெளிநாட்டு உறவுகள் நேரமில்லாது ஓடிக்கொண்டிருக்கையில் இந்த வீடியோ பதிவினை சுருக்கி தருவதே சிறந்தது என எண்ணிக்கொண்டு நற்கருணை விருந்துடன் தருகின்றேன். அதனை உறவுகள் ஏற்பீர்கள் என நம்புகின்றேன். எனவே வாருங்கள் நற்கருணை விருந்துக்குள் சென்று அன்னையின் திருச்சொருவ ஆசிரை பெறுவோம். நன்றி. வாழ்க வளமுடன்.
ஆண்டவரே, கிறிஸ்துவை காண முன் தாம் சாவதில்லை என்ற சிமியோனின் எதிர்பார்ப்பை இன்று நிறைவேற்றினீரே. அதனால் நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு வழியாக எங்களிடமது அருளை நிறைவு பெற செய்வதால் ஆண்டவர் இயேசுவை எதிர்கொள்ள புறப்படும் நாங்கள் நிலை வாழ்வை அடைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவருடைய விசேஷ ஆசிக்கு தலைவணங்கி ஆமீன் பாடிக்கொள்ளுங்கள். காணிக்கை அன்னையின் பாவியை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிலக்கத்துடன் மீட்க திருவிழம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவிழம் கொள்வாராக. அன்னை வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறைவற்றலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாற்றுவாராக. அன்பிலும் மழவர் அன்பிலும் வாழ அமைதியோடு சென்று வாழுங்கள். நாளிலே காணிக்கை மாதா திருவிழா நாளிலே இருக்கின்ற அனைத்து தந்தையர்களோடும் சேர்ந்து அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை கூறி நிற்கின்றேன். ஹேப்பி ஃபீஸ்ட். நாளிலே ஆண்டவரின் இடத்திலே மாலை வேளையிலே நாங்கள் காணிக்கை மாதாவினுடைய பெருவிழா திருப்பலியை ஒப்புக் கொடுக்க கடவுள் சித்தம் கொண்டமைக்காக முதல் கண் எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றிகளை கூறி நிற்கின்றேன். தொடர்ந்து எங்களுடைய மயிலட்டி புனித காணிக்கை மாதா ஆலய அருட்பணி சபை செயலர் இப்பொழுது நன்றி உரை வழங்குவார். நன்றி. நவிழல் நேரம். கிறிஸ்துவுக்கே புகழ். மயிலட்டி புனித காணிக்கை மாதா ஆலயத்தில் வருடாந்த திருநாளை முன்னிட்டு எமது பாதுகாவலியாம் புனித காணிக்கை மாதாவின் திருநாமத்தினை வணங்கி பல ஆண்டுகளுக்கு பின்னர் ஆசியினை பெற வந்திருக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் எமது நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இத்திருப்பலியினை ஒப்புக் கொடுப்பதற்காக வருகை தந்து திருப்பலியினை ஒப்புக் கொடுத்த இளவாலை மறைக்கோட்ட முதல்வர் அருட்பணி ஜெயக்குமார் அவர்களுக்கும் நமது மண்ணின் மைந்தர்களான அருட்பணி லசிங்கன், அருட்பணி ரெக்ஸ் சவுந்தரா, பங்கு தந்தை அருட்பணி இயேசுதாசன் மற்றும் எமது அருட்பணி எமது பங்கு தந்தை SM சுதர்சன் அவர்களுக்கும் இந்நேரத்திலே எமது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து நிற்கின்றோம். இவ்விடத்தினை ஆயத்தப்படுத்த சகல வழிகளிலும் உதவிய அரசியல் சார்ந்த அதிகாரிகளுக்கும் இராணுவ கட்டளை அதிகாரிகளுக்கும் ஏனைய இராணுவத்தினருக்கும் எமது நன்றிகளையும் பாராட்டுகளையும் இந்நேரத்திலே தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். அத்துடன் இங்கு வருகை தந்த எமது பாராளுமன்ற உறுப்பினர் திரு ரஜீவன் அவர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். அத்துடன் இத்திருப்பலியினை எமது பாதுகாவலியின் இடத்தில் ஒப்புக் கொடுப்பதற்கு அயராது உழைத்த மயிலட்டி மேற்கொள்ளியேற்ற அமைப்பினருக்கும் எமது நன்றிகளை தெரிவிப்பதோடு அதிலும் சிறப்பாக முன்னின்று உழைத்தவர்களான திரு M. மரியரட்னம், J.A. அலோசியஸ் இவர்களுடன் இணைந்து செயற்பட்ட இவ்வமைப்பின் செயலாளர் அவர்களுக்கும் இவ்வமைப்புகளின் சகல அங்கத்தவர்களுக்கும் எமது நன்றிகளையும் இதயம் நிறைந்த கனிவான பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். அத்துடன் இவ்விடத்தின் அனுமதி கிடைக்கப்பெற்ற நேரத்தில் இருந்து தற்போது வரை நம்மோடு கூட இருந்து சகல ஆலோசனைகளையும் ஒழுங்குபடுத்தல்களையும் சிறப்புற செயற்படுத்தி வரும் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய அருட்தந்தை SM சுதர்சன் அவர்களுக்கும் எமது சிறந்தாந்தி தாழ்த்திய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இத்திருப்பலினை ஒழுங்குபடுத்தி வெளிநாட்டில் இருந்து உதவி புரிந்த திரு வேதநாயகம், திருமதி புஷ்பராணி,
திரு ஆண்ட்ரூ ஜார்ஜ் குடும்பத்தினருக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து நிற்கின்றோம். அடுத்து இவ்விடத்தில் நிகழ்வினை ஒழுங்குபடுத்துவதற்கு அயராது உழைத்துக் கொண்டிருக்கும் நமது மண்ணின் இந்து மத சொந்தங்களுக்கும் மற்றும் நமது பங்கு மக்களுக்கும் நமது இதயம் கனிந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்திருக்கின்றோம். அத்துடன் இவ்விடத்திற்கு மக்களை பல இடங்களில் இருந்து அழைத்து வர இந்த போக்குவரத்து வசதியினை செய்து கொடுத்து, அதாவது 3 பஸ் வசதியினை செய்து கொடுத்து எமது பங்கு மகன் தற்போது ஆஸ்திரேலியாவில் வசித்து வரும் திரு பேதுரு பிள்ளை அருள் மரியதாஸ் அவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் நேரத்திலே தெரிவித்து நிற்கின்றோம். இத்திருப்பலிக்கு பாடல்களை பாடி திருப்பலினை சிறப்பிக்க பலாலி புனித ஆரோக்கிய மாதா பங்கு பாடகர் குழாம் மற்றும் சிவமாலை ஓதி பக்தி முயற்சிக்கு எம்மை ஆயத்தப்படுத்திய எமது சிவமாலை குழுவினர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருப்பலியின் முடிவில் அனைவருக்கும் கஞ்சி வழங்கி தாக சாந்தியினை செய்வதற்கு முன்வந்து எமது அன்பிற்கும் மதிப்புக்கும் உரிய திருமதி அம்மங்கிலி அக்கா அவர்களது குடும்பத்தினருக்கும் நமது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து நிற்கின்றோம். இத்திருவிழாவினை சிறப்பிக்க பணிஸ் வழங்கி மற்றும் இந்நிகழ்வினை மகிழ்விக்க முன்வந்த எமது பங்கு மகனான ஜெர்மனியில் வசித்து வரும் சுவாமிலை செல்வன் மனோரசீலன் அவர்களுக்கு நமது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து நிற்கின்றேன். மேலும் பந்தல் ஒளி அமைப்பு வசதி, நேரடி ஒளிபரப்பு மற்றும் ஊடக சொந்தங்கள், அத்துடன் ராணுவ வீரர்கள் அனைவருக்கும் நமது நன்றிகள். அத்துடன் நிகழ்வில் நம்முடன் கூட இருந்து சகல வேலைகளுக்கும் பொறுப்பாக இருந்து நிதி நடவடிக்கைகளை செய்து வரும் நமது ஆலயத்தின் பொருளாளர் திரு இயேசுரட்டும் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் இந்நேரத்திலே தெரிவித்து நிற்கின்றேன். அத்துடன் நமது இடத்தினை விடுவிப்பதற்காக எம்மோடு கூட இருந்து எங்களோடு உழைத்து இன்று இங்கிலாந்து தேசத்தில் தேவையின் நிமித்தம் சென்ற எமது உருக்கென அர்ப்பணிவு செய்யப்பட்ட அர்ப்பணிவின் நாயகன் பங்கு தந்தை அர்ப்பணி டி.ஜே. தேவராஜன் அவர்களை இந்நேரத்திலே நான் நினைவுபடுத்தி அவருக்கும் அவரது நன்றிகளையும் பாராட்டுகளையும் நேரத்திலே கூறிக்கொள்ளுகின்றேன். இறுதியாக வெளிநாடு தேசங்களில் இருக்கும் எமது பங்கு உறவுகள், எமது பங்கு காவலியின் பக்தர்கள், இதிலும் குறிப்பாக திரு ராஜுவண்ணா அவருடன் இணைந்த குழுவினர் மற்றும் சகல அன்னையின் சொந்தங்களுக்கும் அவர்கள் நிகழ்வுக்கு முன்னரும் தற்போது எங்களுக்கு தேவையான சகல நிதி வசதிகளையும் தந்து எம்மை சிறப்பாக அன்னையின் திருநாளினை கொண்டாடுவதற்கு ஆயத்தப்படுத்திய அனைத்து உள்ளங்களுக்கும் எமது நன்றிகள். அத்துடன் அடுத்து வரும் நாட்களில் எமது பாதுகாவலியின் இடத்தினை நாம் பெற எமக்கு எமது புனித காணிக்கை மாதா அன்னை அருள் பெரிவாள் என நம்பி இந்த நன்றியினை முடித்துக் கொள்கின்றேன். First of all, our reverend fathers, army commanders, soldiers, our parish priest, pastor, our pastors and Hindu people, good evening you all. We are happy in this moment. We expect this moment in every time. So Mary will release our land very soon. So we hope it will happen soon. So we pray for our land releasing from our Mary. So thank you very much and goodbye. இந்த இடத்திலே மூழ்குடியேற்றமாவதற்கு காரணமாக இருந்து முதல் பங்கு மூழ்குடியேற்றத்தின் பிற்பாடு முதல் பங்கு தந்தையாக பணியாற்றி இன்று இளவாலை மறைக்கோட்ட குரு முதல்வராக எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அருட்பணியாளர் ஜெயக்குமார் அடிகளாருக்கு மீண்டும் எங்களோர் சார்பாகவும் நன்றிகளையும் உரை ஆசிரியர்களையும் கூறியிருக்கின்றோம். உடனடி அழைப்பின் பிரகாரம் இந்த மாலை வேளையிலே வந்து திருவிழா திருப்பலியை தலைமையேற்று ஒப்புக் கொடுத்தமைக்காக எங்களுடைய மறைக்கோட்ட குருமுதல் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை கூறியிருக்கின்றோம். எங்களுடைய பங்கு மகன்களாக இந்த திருவிழா திருப்பலியை கூட்டு திருப்பலியாக இணைந்து சிறப்பிக்க வந்து வருகை தந்திருக்கின்ற அருள் தந்தையர்களுக்கு உங்களுடைய நன்றிகளை கூறியிருக்கின்றேன். At this historical day, the feast day of Our Lady, I would like to thank the governor of the Northern Province and our Bishop Right Reverend Dr. Justin D. Gnanaprakasan, the SF Commander, Brigadier,
and the other officers in the ranks of colonel, major, and the civil officers who have been helping us to celebrate the feast of our church. திருவள்ளையிலே உங்களோடு இணைந்து சிடமாக என்னோடு இணைந்து இந்த மகிழ்ச்சியான திருவிழாவை சிறப்பிக்க இரவு பகலாக எந்த நேரத்திலும் தொலைபேசி அழைப்பினூடாக நேரடியாக என்னோடு தொடர்பு கொண்டு சகல விதமான முயற்சிகளையும் அனுமதிகளையும் பெறுவதற்கு பல வழிகளிலே என்னோடு இணைந்து பணியாற்றிய திருவாளர் அலோசியஸ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை கூறியிருக்கின்றேன். நினைக்கிறேன் அவருடைய முயற்சி இல்லாமல் இந்த திருவிழாவை இந்த இடத்திலே 12 அல்லது 13 ஆண்டுகளுக்கு பின்னர் கொண்டாடுவது சாத்தியப்பட்டிருக்காது. அவ்வாறு அவர் கடின உழைப்பை அன்னையுடைய திருவிழாவை இந்த இடத்திலே கொண்டாடுவதற்கு உங்களுடைய நிலங்கள் விடுவிக்கப்படுவதற்குமான முயற்சிகளை அவருடைய அருட்பணி சபையோடும் ஏனைய உங்களுடைய உறவுகளோடும் இணைந்து நிறைவான பணியை ஆற்றுகிறார். அவருக்கு உங்களுடைய நன்றிகளையும் அன்னையினுடைய ஆசையை தொடர்ந்து இந்த முயற்சிகளிலே நீங்கள் இணைந்து உழைக்க மரியாள் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசுவாளாக. ஆண்டவர்களே, இந்த திருவிழா நாளிலே நாங்கள் சிறிய ஒரு திருச்சிறுவ பவனியை செய்ய நினைத்திருக்கிறேன். ஆகவே முன்பகுதியாலே சென்று வீதியாலே வந்து இந்த பக்கத்தாலே என்னுடைய வலது பக்கத்திலே வந்து கூடாரத்தின் பின்பக்கமாக வந்து ஒரு சிறிய அளவிலான திருச்சிறுவ பவனியையும் நெமரியாளுடைய காணிக்கையினுடைய இறுதி ஆசிரியரையும் நாங்கள் பெற்று உங்களுடைய வாழ்வு, உங்களுடைய குடும்பங்கள், உங்களுடைய சொந்த வீடுகள் என்னுடைய பரந்துரையோடு எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்க இருக்கிறோம். ஆகவே தயவு செய்து தொலைபேசிகளிலே போட்டோ எடுப்பதையோ வேறு பிராக்குகளையோ தவிர்த்து உங்களுடைய ஒரே சுப நோக்கம் உங்களுடைய இடங்கள் நெமரியால் எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்கின்ற நம்பிக்கையோடு மட்டும் இந்த திருச்சிறுவ பவனியிலே உங்களுடைய பூரண ஒத்துழைப்போடு அதை மேற்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆகவே 3 வரிகளிலே வீதியாலே செல்லுகின்றவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாமல் இராணுவ அதிகாரிகள் பெருமையாக சொல்லும்படியாக உங்களுடைய திருச்சிறுவ பவனியை நாங்கள் முன்னெடுப்பது, அடுத்து வருகின்ற காலங்களிலே நாங்கள் இந்த பகுதிகளிலே திருவிழாக்களை கொண்டாடுவதற்குரிய அனுமதியை பெறுவதற்கு எங்களுக்கு இலகுவாக இருக்கும். ஆகவே ஒழுங்காக 3 வரிகளிலே இந்த திருச்சிறுவ பவனியிலே பங்கு பெற்றி என்னுடைய அன்னை மரியாளுடைய திருச்சிறுவ ஆசிரை பெறும்படியாக அன்பாக அழைத்து நிற்கின்றேன். திருவிழாவை நாங்கள் கொண்டாட அந்தோனியார் ஆலயம் ஊரணி, ஆரோக்கிய அன்னை ஆலயம் தலாலை, அண்டரிபுரம் வனத்து அந்தோனியார் ஆலயம், மடுமாதா ஆலய அருட்பணி சபையினர் தங்களுடைய திருப்பண்ட பொருட்கள், ஏனைய ஆலய பொருட்களை எங்களுக்கு தந்துதவி இருக்கிறார்கள். அனைத்து ஆலய அருட்பணி சபையினருக்கும் உங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை கூறி நிற்கின்றேன். நன்றி. Thank you.
सर्वेश्वरा स्वामी இரக்கமாக எங்களை பாரும். மரியாயே தேவமாதாவே எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். காணிக்கை மாதாவே எங்கள் பாதுகாவலரே எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். காணிக்கை மாதாவே எங்கள் பாதுகாவலரே எங்களை இங்கு கொண்டு வந்து குடியமரச் செய்த இடம். காணிக்கை மாதாவே எங்கள் பாதுகாவலரே எங்களை கொண்டு வந்து குடியமரச் செய்த இடம். காணிக்கை மாதாவே
எங்கள் பாதுகாவலரே, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். எங்கள் பாதுகாவலரே, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். இறுதியாக எங்களுடைய மன்றாட்டுக்களை மீண்டும் ஒரு தடவை அன்னையுடைய திருப்பாதத்துக்கு கொண்டு வருவோம். ஒவ்வொரு இடங்களிலே வசிக்கின்ற எங்களுடைய மக்கள், இடம்பெயர்ந்து வாழுகின்றவர்கள், புலம்பெயர்ந்து வாழுகின்றவர்கள், இந்த இடம்பெயர்வு வாழ்விலே எங்களை விட்டு சென்றவர்கள், எங்களோடு கூட வந்தவர்கள், புதிதாக பிறந்தவர்கள், இணைந்தவர்கள், எங்களுடைய தொழில்துறைகள், இவை யாவற்றையும் அன்னையுடைய திருப்பாதத்துக்கு கொண்டு வந்து மன்றாடிக் கொள்ளலாம். மயிலை பதிதனிலே கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் காணிக்கை தாயே, கடலின் ஓசையிலும் கடலின் காற்றின் வருடலிலும் ஆனந்தமாய் அமர்ந்திருக்கும் அன்பு தாயே, மீண்டும் பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மிடம் வந்துள்ளோம். உம்மிடம் வந்ததிலே நாங்கள் ஆறுதல் அடைகின்றோம். கூடி நின்று உமது கருணையை பாடி மகிழ்கின்றோம். வாழ்விடங்களை இழந்த போதும், எதிரிகளாய் அலைந்த போதும், எம்மோடு நீர் உடனிருந்து பிள்ளைகளாக எம்மை காத்து கொண்டீர். எங்களது நன்றிகளையும் புகழ்ச்சிகளையும் திருப்பாதத்துக்கு கொண்டு வருகின்றோம். பிள்ளைகளாக மீண்டும் அன்னையே உம்முடைய திருப்பாதத்தில் வந்து கூடி நிற்கின்றோம். எங்களை ஏறெடுத்து பாரும். எங்கள் அன்னை நீ அல்லவோ, எங்கள் ஆறுதலும் நீ அல்லவோ, எம்மை அணைப்பவரும் நீர் அல்லவோ. உம்மை விட்டு நாம் யாரிடம் போக முடியும்? அன்பில் இருந்து வந்த போது அருகில் இருந்து எம்மை அணைத்தவர் நீர் அல்லவோ. ஆறுதல் தேடி வந்த போது எமக்கு ஆறுதல் தந்தவர் நீர் அல்லவோ. எம் கரங்களை நீட்டிய போது அவற்றை பற்றி பிடித்து அருள் தந்ததும் நீ அல்லவோ. அம்மா தாயே, காணிக்கை மாதாவே, உம்முடைய திருச்சுரூபத்தின் முன் நாங்கள் முழந்தாட்படியிட்டு உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். நீரே எங்கள் அன்னையாகவும், எங்களை அரவணைப்பவளாகவும், எங்கள் ஆறுதலாகவும் என்றென்றும் எங்களோடு இருந்தருளும். திருமகனை காணிக்கையாக ஒப்பு கொடுத்தவளே, நாங்கள் தேவ பயத்தோடு வாழ நல்வழி காட்டியாக வந்தவளே, நேர்மையானவள், பயங்கரமான சீரழிவு போக்குகளில் இருந்தும் அடிமைத்தனத்தில் இருந்தும் எங்களுக்கு விடுதலை அளித்தருள மன்றாடுகின்றோம். யூபிலி ஆண்டிலே நம்பிக்கையின் திருப்பயணிகளாக நாங்கள் உம்மிடம் வந்து உம்மோடு நாங்கள் இயேசுவை அடைந்து கொள்ள எங்களுக்காக மன்றாடும். சுயநல போக்கோடும் போலி நம்பிக்கைகளோடும் வாழ்ந்து வரும் எங்கள் வாழ்வை நாங்கள் மாற்றி அமைத்து உம்முடைய திருப்பாதத்திலே உம்முடைய பிள்ளைகளாக வந்து சேரும் வரம் தாரும். திவ்ய பாலனை கரங்களில் ஏந்தி காணிக்கையாக்க வரம் பெற்றவளே, எம் குடும்பங்களை கடைக்கண் பாரும் அம்மா. திருமண வாழ்வில் தம்மை அர்ப்பணித்தவர்கள் திருமண வாக்குறுதிகளுக்கு பிரமாணிக்கமாக வாழவும், திருமண வாழ்வுக்காய் ஏங்குவோர் நல்வாழ்வை கண்டறியவும், குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்குவோர் குழந்தை வரம் பெறவும், பிரிந்த குடும்பங்கள் தம் தவறை உணர்ந்து ஒன்று சேரவும், சிறைகளிலும் தடுப்புகளிலும் இருப்போர் விடுதலை பெறவும், காணாமல் ஆக்கப்பட்டோர் கண்டடைய பெறவும், எம் குடும்பங்களில் இருந்து இறந்து போனவர்கள் நித்திய இளைப்பாற்றி பெறவும், உமது பரிசுத்த இல்லத்தில் மீண்டும் நாங்கள் வந்து குடியேறி மக்களை தினம் தினம் சந்தித்து இல்லத்தில் நீரே வந்து விடுவிக்கப்பட பரிந்துரைத்தருளும் தாயே.
அம்மா தாயே காணிக்கை மாதாவே, வாழ்விடங்களை நாங்கள் விட்டு விரட்டப்பட்ட போதும், இடம்பெயர்ந்த போதும், மலை கழிந்த போதும், இருப்பிடம் மீண்டும் வர வேண்டும் என்று கோயிலிலே உமது மடியிலே நாங்கள் மீண்டும் ஆறுதல் பெற வேண்டும் என்று உம்மிடம் கையேந்தி மன்றாடுகின்றோம். எங்களது சஞ்சலங்கள் தீர மகனிடம் பரிந்து பேசியருளும். எங்கள் மன ஏக்கங்கள் அமைதியடைய எங்களுக்கு அமைதியை பெற்று தந்தருளும். மீண்டும் நாங்கள் எல்லோரும் எங்கள் மண்ணிலே வந்து குடியேறி உமது இல்லத்தில் உம்மை போற்றி புகழும் வரம் எங்களுக்கு தாரும். இதன் மூலமாக ஆண்டவரே, உம்முடைய மரியன்னையின் ஊடாக உம்முடைய திருப்பெயர் புகழப்படவும் பாடப்படவும் அருள் கூந்தரலும். இறுதியாக ஆண்டவரே, எங்கள் மறை மாவட்டத்தையும் எங்கள் குடும்பங்களையும் தொழில் துறைகளையும் பிள்ளைகளையும் இவ்விடங்களில் வாழ்வோரையும் வெளியிடங்களில் வாழ்வோரையும் நீர்தாமே கண்காணித்து பராமரித்து எல்லோரும் பிள்ளைகளாக ஒன்று சேர்ந்து வாழும் வரமருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
அவங்களே சாப்பிட முடியல, இந்த ஜனத்துக்கு அவனை கொண்டு விடலாம். அம்மங்கிலியக்கா அம்மங்கிலியக்கா பெரிய வணிகத்தை கஞ்சியை குடி கஞ்சியும் உடக்கிற உடக்கு வணிகம் நிற்கிறாங்க. அப்படி அவங்களோட பொன்சரை பார்த்தீங்க வெளிநாட்டுக்கார நீங்கள் நின்றுங்களே பொன்சர் வந்து ஆக்களை தான் சொன்னாங்க. ஆனா